இந்த யாகத்தினால மிகப்பெரிய வரங்கள்லாம் பெற்றாங்க. அந்த வேள்வி, யாகம் இது ஒரு சிறிய பகுதியை நம்ம வந்து ஹோமம் பண்றோம் வீட்டுல, இல்லையா? அந்த ஹோமத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. அதுவும் தாண்டி யாகம் பண்ணீங்கன்னா வந்து கேட்ட வரத்தை குடுக்கலாம். நான் கேட்ட வரத்தை வாங்கலாம். இதுதான் யாகம் பண்றதுடைய மிகப்பெரிய ஒரு அர்த்தமா இருந்துச்சு. இது எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இறைவனை நேரா கூப்பிடுறதுக்கும், பல விஷயங்கள கேட்கறதுக்கும், நம்முடைய பாவங்கள கழுவுறதுக்கும், லோகக்ஷேமத்துக்கும் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அக்னிய முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்னி பகவான்ட்ட குடுக்க வேண்டிய ஆகுதிய குடுப்பாங்க. அக்னி பகவான்ட்ட ஏன் குடுக்குறாங்கன்னா, பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று இல்லையா? அதுல வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தத்துவம். ஓரெழுத்து தத்துவம், சி தத்துவம். அதாவது வந்து நெருப்பு தத்துவம். அந்த நெருப்பின் வழியா தான் வந்து அந்த பிரபஞ்சத்த, பஞ்சபூதத்த கடவுள்